இயேசு பார்த்துக் கொள்வார் ஊழியத்தின் சார்பிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளிலையும் கன்னியாகுமரி பகுதியினுடைய கடற்கரையிலே நின்று கர்த்தருடைய வார்த்தையை பேசுவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 27ஆம் வசனத்தை உங்களுக்காக படிக்கிறேன். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு களைப்பமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். இந்த சம்பவமானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே இரவிலே சீசர்களை அக்கறைக்கு படகளை அனுப்பிவிட்டு அவர் தனித்து ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது அவர் இரவிலே அங்கே சீசர்களை காண அந்த கடலிலே நடந்து வருகிறார் காரியத்தை பார்க்கிறோம். சீசர்கள் அங்கே கடல் காற்றினாலே கொத்தளித்து பயந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் கடலிலே நடந்து வந்து கொண்டிருந்தார். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இரவின் 4ஆம் ஜபத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவரிடத்திலே வந்தார். அதை கண்டவர்கள் மிகவும் பயந்தார்கள். பயந்து போயிருந்த நேரத்துல தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் தான், பயப்படாதீர்கள். அப்படி ஆண்டவர் கடலின் மேல் நடக்கிற வல்லமை உள்ளவர். ஏனென்றால் கடலையும் அவரே உண்டாக்கினார். பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையினால் பயம் உங்களுக்கு இருந்தாலும் கடலின் மேல் நடக்கிற தேவன் நம்மளோடு இருக்கிறபடினால் பயத்தை அவரிடத்திலே கெடுப்போம், பயப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த கடல் அலைகளுக்கு உள்ள எல்லையானது எல்லையை தாண்டி வராதபடி தேவன் கட்டளிட்டது போல வாழ்க்கையின் பிரச்சனைகளையும் நம்மை தாண்டி போகாதபடி, நம்மை சேதப்படுத்தாதபடி பாதுகாத்துக் கொள்வார். பயப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் சொன்னது போல உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். நீங்கள் ஆண்டவரை விசுவாசிகள், மற்றவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசு பார்த்துக் கொள்வார் ஊழியத்தின் சார்பிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளிலையும் கன்னியாகுமரி பகுதியினுடைய கடற்கரையிலே நின்று கர்த்தருடைய வார்த்தையை பேசுவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 27ஆம் வசனத்தை உங்களுக்காக படிக்கிறேன். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு களைப்பமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். இந்த சம்பவமானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே இரவிலே சீசர்களை அக்கறைக்கு படகளை அனுப்பிவிட்டு அவர் தனித்து ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது அவர் இரவிலே அங்கே சீசர்களை காண அந்த கடலிலே நடந்து வருகிறார் காரியத்தை பார்க்கிறோம். சீசர்கள் அங்கே கடல் காற்றினாலே கொத்தளித்து பயந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் கடலிலே நடந்து வந்து கொண்டிருந்தார். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இரவின் 4ஆம் ஜபத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவரிடத்திலே வந்தார். அதை கண்டவர்கள் மிகவும் பயந்தார்கள். பயந்து போயிருந்த